வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து வரலாற்று வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு ஆங்கிலோ மராத்திய போர்கள். இது பொதுவாக மராத்தியர்கள் அப்படிங்கிற பாடத்தை 3 பிரிவாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மராத்தியர்கள், சிவாஜி அவங்கள பற்றி பார்த்தோம். 2 மராத்தியர்கள் கீழ் இருந்த அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையாக இருக்கக்கூடிய பேஷ்வாக்கள் அவங்கள பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 3வதாக மராத்தியர்களுடைய ஆங்கிலோ மராத்திய போர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த போர் அதாவது இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். மராத்தியர்கள் பார்த்திங்கன்னா கொரில்லா போர் முறையில் சிறந்து விளங்கினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு போர் முறை அப்படிங்கிறதா கொரில்லா போர் முறை. சரிங்களா? மறைந்திருந்து தாக்கக்கூடிய போர் முறை அப்படிங்கிறதா என்னது கொரில்லா போர் முறை. சரிங்களா? இன்னொரு நபர்களும் கொரில்லா போர் முறை மூலம் பார்த்திங்கன்னா தனது ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா கியூபா நாட்டை சேர்ந்த, சரியா, கியூபா நாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? கியூபா நாடு. சரிங்களா? கியூபா நாட்டை சேர்ந்த பிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரோ. சரிங்களா? பிடல் காஸ்ட்ரோ. சரிங்களா? பிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரோ. சரிங்களா? இந்த நபர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கியூபா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க இப்போ பின்பற்றக்கூடிய போர் முறை தான் கொரில்லா போர் முறை. சரியா? மறைந்திருந்து தாக்கக்கூடிய போர் முறை. சரிங்களா? அதை இவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 நபர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட 1000 படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட 500 படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா, இந்த கம்மியான படை வீரர் அதிகமான படை வீரர் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, போர் உத்திகள் மூலியமாக தான் ஜெயிக்க முடியும். டைரெக்டாக சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. சரியா? படை வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகம், படை வலிமை அதிகம். சரியா? அப்போ நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, அந்த போர் உத்தி முறையில் என்ன விதம் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தி தான் மராத்தியர்கள் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? அந்த முறையை பயன்படுத்தி தான் பிடல் காஸ்ட்ரோ சேக்குவாராவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிஸ்டவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கியூபா நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த மராத்திய போர்களில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த போரினுடைய இயர்கள். சரியா? ஆண்டு. முதல் போர் 1775 டு 1752, இரண்டாவது போர் 1803 டு 1805, மூன்றாவது போர் 1817 டு 1818. ஃபஸ்ட்டு இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 போரின் போது ஆளுநர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். ஆளுநர்கள் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். அப்போ முதல் போரின் போது வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆளுநராக இருந்திருப்பார். இரண்டாவது போரின் போது வெள்ளசிலி பிறப்பு ஆளுநராக இருந்திருப்பார். மூன்றாவது போரின் ஹேஸ்டிங்ஸ் பிறப்பு ஆளுநராக இருந்திருப்பார். சரிங்களா? இந்த 3 போரின் போது தலைமை ஆளுநராக இருந்தவர் அவங்க முக்கியம். அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா உடன்படிக்கை. யாராருக்கு இடையில் உடன்படிக்கை நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 3 தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 3 போர்லையுமே ஆங்கிலேயர் தான் ஜெயிச்சிருவாங்க. ஆங்கிலேயர் ஜெயிச்சிச்சு பேஷ்வாக்கள் அப்படிங்கிற கான்செப்டையும் ஒழிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதைத்தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். வகுப்பை பார்க்கலாம் வாங்க. அடுத்தது சரி, ஃபஸ்ட்டு 3ஆம் பானிபட் போர். உங்களுக்கு தெரியும் 3ஆம் பானிபட் போர் 1761 நடந்திருக்கும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா முதல் பானிபட் போரில் முடிவிலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மராட்டியர்கள் பெரும்பாலும் வலிமை குன்றி தான் காணப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? பிரிட்டிஷார் தனது ஆதிக்க கொள்கையை பார்த்துட்டிங்கன்னா இதை பயன்படுத்தி கொண்டனர். இந்த 3ஆம் பானிபட் போர்லேயே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷார் தன்னுடைய ஆதிக்க கொள்கையை பயன்படுத்தி உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதைத்தான் கொடுத்துருக்காங்க. 3ஆம் பானிபட் போர் தோல்வியில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க முதல் ஆங்கிலோ மராத்தியர்கள் சமாளிச்சிருக்காங்க. மீண்டும் டெல்லிக்கு தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த போதிலும் மராத்தியர் கூட்டமைப்பு சிறு சிறு சுதந்திர அரசுகளாக பிரிஞ்சுட்டாங்க. சிறு சிறு சுதந்திர அரசுகளாக பிரிஞ்சு தன்னுக்குள்ளேயே ஒரு அரியணை போட்டி வந்துருச்சுங்க. அதுதான் ஆங்கிலேயர் உள்ள வர்றதுக்கு முக்கிய காரணமே. அவர்கள் முறையே பூனே, பேஷ்வா, பரோடா, கெய்க்வாட், நாக்பூர், போன்ஸ்லே, இந்தூர், அப்படி கோல்கர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. குவாலியர், சிந்தியா, இப்படி மராத்திய கூடங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கோம். மராத்தியர்கள் 2வது பாகத்தில் ஷார்ட்கட் போட்டிருக்கோம். சரிங்களா? அதை பாருங்கள். அடுத்தது இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அரியணை போட்டி தான். சரிங்களா? அடுத்தது பேஷ்வா அரசாங்கம் உள்நாட்டு போட்டியாளர்களால் பலவீனமானது. மற்ற 4 மராத்திய தலைவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு விரோதமாக இருந்தனர். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து இம்மோதல்களை பிரிட்டிஷார் தங்களது விரிவாக்க கொள்கைக்கு சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டனர். சரியா? இந்த மோதல்களை யார் பிரிட்டிஷார் தங்களுடைய ஆதிக்க கீழ் பயன்படுத்திட்டாங்க. சரிங்களா?
பிளாசி போர், பக்சர் போர் அப்படிங்கிற போது ஆங்கிலேயர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது முதல் ஆங்கில மராத்திய போர். சரிங்களா? முதல் ஆங்கில மராத்திய போர் எப்போ நடக்கும் அப்படின்னா 1775 டு 1782. சரிங்களா? இயர் ரொம்ப 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 முக்கியம், பார்த்துக்குங்க. பேஷ்வா முதலாம் மாதராவின் இறப்புக்கு பிறகு. அப்போ பேஷ்வாவா யார்? முதலாம் ஆங்கில மராத்திய போரும்போது பேஷ்வா அவர் இருந்திருக்காரு, அவர் இறந்துட்டார். பேஷ்வா முதல் மாதவராவின் இறப்புக்கு பிறகு. சரியா? நடிகர் மாதவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரது சகோதரர் மராத்திய பேஷ்வா நாராயண் ராவின் இறப்புக்கு பிறகு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாதவராவ் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வாரிசு இல்லை. அதுக்கப்புறம் யார் வர்றா? அவர் தம்பி தான் வர்றாரு, சகோதரர் நாராயண் ராவ் வந்து வர்றாரு. சரியா? அதுக்கப்புறம் இவர் வந்து வர்றது ஒருத்தர் வந்து பிடிக்கல. எது யாருக்குன்னா ரகுநாத ராவுக்கு வந்து பிடிக்கல. அவர் யாருன்னா முதலாம் மாதவரோட மாமா. முதலாம் மாதவரோட மாமா தான் வந்து ரகுநாத ராவ். அவருக்கு பிடிக்கல. சரியா? அவரோட இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகோபா. அவர் என்ன பண்ணுறாரு? நாராயண் ராவ் வந்து படுகொலை செஞ்சிடறாரு. புரியுதுங்களா? முதலாம் மாதவராவ் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இப்போ வாரிசு இல்லாதனால அவர் தம்பி வந்து ஆட்சிக்கு வர்றாரு. அவருக்கு ஒருத்தருக்கு வந்து பிடிக்கல. யாருன்னா அவர் மாமா ரகுநாத ராவுக்கு வந்து பிடிக்கல. அதனால் நாராயண் ராவ் வந்து படுகொலை செஞ்சிடறாரு. அவருக்கு இறப்புக்கு பிறகு பேஷ்வா நிலையத்தில் வந்து வாரிசு சண்டை வந்து ஏற்படுது. நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரிசு சண்டை வந்து வருது. சரியா? இதற்கு நானா பட்னாவிஸ் அமைச்சர் பட்னாவிஸ் தலைமையிலான பூனாவில் இருந்த குழு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நானா பட்னாவிஸ்ங்கிறது ஒரு மூத்த அமைச்சர். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மூத்த அமைச்சராக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுடைய மாக்கியவள்ளி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவோம். யாரை? நானா பட்னாவிஸை வந்து மராத்தியர்களின் மாக்கியவள்ளின்னு சொல்லி யாரை சொல்கிறோம்? நானா பட்னாவிஸ் சொல்கிற ஒரு திறமையான ஆட்சியாளர். இவர் இறக்க மட்டும் ஆங்கிலேயர் வந்து மராத்தியர்கள் வந்து துணைப்படை திட்டத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆட்சி நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டு இருப்பார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர் டக்குன்னு வந்து உள்ள வந்து பேஷ்வாக்களுடைய கான்செப்டவே முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ரகுநாத ராவ் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் சரிங்களா, நானா பட்னாவிஸ் நாராயண் ராவின், அதாவது வந்து நானா பட்னாவிஸ் நாராயணோவின் மகன் 2ஆம் மாதவராக தான் பேஷ்வா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் இறந்தார் இல்லையா, அவர் மகன் தான் வாரிசாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அதிகாரத்தை இழந்த ரகுநாத ராவ் வந்து இது வந்து ஆங்கிலேயர் உதவி வந்து நாடுறார். இந்த மாதிரி நான் பேஷ்வா வரணும், எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, நான் முக்கியமான பகுதியெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். பேஷ்வா வாரிசு, இதுலேருந்து வாரிசுரிமை சண்டை வந்து ஏற்படுது. பேஷ்வா வாரிசுரிமை பிரச்சனையில் வந்து ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர் வந்துட்டு தலையிட வேண்டியது ஆயிற்று. சரிங்களா? இப்படித்தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சூரத் உடன்படிக்கை 1775. இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியங்க. எந்த மராத்திய போரில் என்னென்ன உடன்படிக்கை நடந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1775ஆம் ஆண்டு சூரத் உடன்படிக்கை முதல் மராத்திய போரின் போது ஏற்பட்டது. சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரிங்களா? சூரத் உடன்படிக்கை. சரிங்களா? ஆங்கிலேயருக்கும் ரகுநாதராவுக்கும் இடையே சூரத் உடன்படிக்கை நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இடத்த கொடுன்னு கேட்க, அதாவது வந்து எனக்கு அந்த பதவி கொடுங்க, நான் உங்களுக்கு இடத்த தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரகுநாதராவ் செய்த சூரத் உடன்படிக்கை மூலம் பிரிட்டிஷார் சால்செட் பசின் ஆகியவற்றை வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, இந்த பகுதியை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து அந்த கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா சூரத் உடன்படிக்கையை வந்து ரத்து செய்யுது. சரியா? இன்னொன்று விஷயம் எப்படி என்னென்னா, இந்த சூரத் உடன்படிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரத்து செஞ்சிடறாங்க இல்லைங்களா? அப்போ வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கர்னல் அப்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அனுப்புவார். இந்த மாதிரி போய் சூரத் உடன்படிக்கையை வந்து பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். சரிங்களா? ஆனால் பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த சூரத் உடன்படிக்கையை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து வாரன் ஹேஸ்டிங் தான் வந்து அப்டவுன் வந்து அனுப்புவார் சூரத் உடன்படிக்கை பண்ணிட்டு சொல்லி. ஆனால் பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க? சூரத் உடன்படிக்கையை வந்து ரத்து செஞ்சுருவாங்க. சரிங்களா? அடுத்தது இந்த சூரத் உடன்படிக்கை வந்து ஏன் அது ரத்து செஞ்சாங்கன்னா, நானா பட்னாவிஸ் தான் முக்கிய காரணம். அவர் என்ன பண்ணுறாரு? ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஆதரவு கேட்குறாரு. அதாவது வந்து 2ஆம் மாதவராவ் வந்து ஆட்சிக்கு வரணும், ரகுநாத ராவ் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானா பட்னாவிஸ் வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஆதரவு கேட்குற நேரம் இந்த சூரத் உடன்படிக்கையை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஆங்கிலேயர் ரகுநாத ராவும் இடையே சூரத் உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. ஆனால் ரகுநாத ராவ் செய்து கொண்ட உடன்படிக்கையின் மூலம் சால்செட் பசின் ஆகிய பகுதியில் தருவதை ஒப்புக்கொள்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. வாரன் ஹேஸ்டிங்க்கு என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் வந்து அனுப்புகிறார், கர்னல் அப்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அனுப்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த உடன்படிக்கையின் போது பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுது? அந்த உடன்படிக்கை வேண்டாம், ரத்து பண்ணிடுன்னு சொன்னதுனால கர்னல் அப்டவுன் வந்து அதை ரத்து பண்ணிடுறாரு. சரிங்களா? ஏன் ரத்து பண்ணார் அப்படின்னா, நானா பட்னாவிஸ் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து ஆதரவு கேட்பார். இந்த மாதிரி 2ஆம் மாதவராவ் பேஷ்வா அறிவிச்சிருங்க
அப்படின்னு சொல்லி ஆதரவு காட்டினால அதை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். பின்பு 1776ஆம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை வந்து சைன் ஆச்சு. ஏன்னா 1776ஆம் ஆண்டு என்ன உடன்படிக்கை சைன் ஆகுது? புரந்தர் உடன்படிக்கை. யாருக்கிடையே? மராத்தியர்கள் நானா பட்னாவிஸ்க்கும் ஆங்கிலேயர்கிடையே வந்து சைன் ஆகுது. சரிங்களா, நானா பட்னாவிஸ் யார்? மூத்த அமைச்சர், ஒரு திறமையான அமைச்சர். சரிங்களா, இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறோம்? மராத்தியர்களுடைய மாக்கியவள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலேயருக்குடைய இந்த உடன்படிக்கை வந்து சைன் ஆகுது. சரியா, இந்த புரந்தர் உடன்படிக்கையை வந்து வாரன் ஹேஸ்டிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா வெற்று காகிதம் அப்படின்னு சொல்லுவார். புரந்தர் உடன்படிக்கையை வாரன் ஹேஸ்டிங் என்ன சொல்லுவார்? வெற்று காகிதம் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா, அப்போ முதல் மராத்திய போரின் போது தலைமையாளராக இருந்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங். மறக்கக்கூடாது. சரிங்களா, சரி, அடுத்தது இதன்படி இந்த உடன்படிக்கையின்படி புரந்தர் உடன்படிக்கை நாம் சிவாஜி காலத்தில் ஒரு புரந்தர் உடன்படிக்கை பார்த்துருப்போம். அதை வந்து 1665. சரியா, அதை கொண்டு வந்து இங்கே கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாதுங்க. அது வந்து 1625. சரிங்க, 1665 இது வேற. சரியா, 1776 ஒரு புரந்தரங்கிற இடத்துல நடைபெறக்கூடிய உடன்படிக்கை. அது வந்து சிவாஜிக்கும் ராஜாஜிக்கும் நடந்திருக்கும். சரிங்களா, இது வந்து மராத்திய நானா பட்னாவிஸுக்கும் ஆங்கிலேயருக்கு நடக்குது. இதன்படி மாதவராவை வந்து பேஷ்வாவாக அறிவிச்சிடுறாங்க. மாதவராவே இருக்கட்டும். உடன்படிக்கைப்படி சால்செட் பசின் பகுதியை ஆங்கிலேயருக்கு தர மறுத்தனர். சரிங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடன்படிக்கை போட்டாங்க இல்லைங்களா. அதாவது வந்து நானா பட்னாவிஸ் வந்து ஆங்கிலேயரிடம் வந்து புரந்தர் உடன்படிக்கை போட்டு என்ன பண்ணுறாரு? சால்செட் பசின் பகுதியெல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார். ஆனால் அந்த பகுதியை வந்து அவர் தந்திருக்க மாட்டார். சரிங்களா, இதனால் என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர் வந்து மிக ஆயிடுறாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸு. இதனால் 1781ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் வாரன் ஹேஸ்டிங். இதன் காரணமாக ஆங்கிலேயருக்கும் சரிங்களா மராத்தியர்களுடைய தலைவர் மகாஜதி சிந்தியா அவங்களுக்கு மட்டும் ஒரு சண்டை நடக்குது. சரிங்களா, ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க? பாப்காம் தலைமையில் ஒரு படை வந்து அனுப்புகிறாங்க. சரிங்களா, ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பாப்காம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க. 1781ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதன் காரணமாக ஆங்கிலேயருக்கும் பாப்காம் தலைமையில் படை அனுப்பிக்கப்பட்டது. பேஷ்வா சார்பாக மகாஜி சிந்தியா வந்து இருக்கிறார், மராத்திய சார்பாக. சரிங்களா, இவங்க 2 பேர்த்துக்கு தான் வந்து சண்டை ஏற்படுது. இந்த சண்டையில் வந்து ஆங்கிலேயர் வந்து வெற்றி பெற்றுறாங்க. கேப்டன் பாப்காம் மராத்திய தலைவரான மகாஜி சிந்தியாவை தோற்கடித்து குவாலியரை வந்து கைப்பற்றார். ஃபஸ்ட்டு பொருள் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. 1782 மே 17 சால்பை உடன்படிக்கை போடப்பட்டது. சரிங்களா, இது சால்செட் பசின் ஆங்கிலேயரிடமிருந்து தரப்பட்டது. சரியா, ஜெயிச்சதுனால முதல் போர் வந்து முடிவடைஞ்சது. 20 ஆண்டு காலம் வந்து அமைதி காத்திருக்காங்க. ஒன்றாவே வந்து பயணிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். சரிங்களா, சரி, முதல் ஆங்கிலோ போர் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலோ மராத்தி போரில் அந்த இயர் ரொம்ப முக்கியம். முதல் ஆங்கில மராத்தி போர் யாராருக்கிட்ட நடைபெறுது? மாதவனுக்கும் ரகுவரனுக்கும் நடக்குது. சரியா, மாதவன் வந்து ஃபஸ்ட்டு இறந்துடுறாரு. அடுத்தது அவருடைய சகோதரர் நாராயண ராவ் யார் கொண்டுறாரு? ரகுநாதர் வந்து ரகுவரம் வந்து கொண்டுறா. அதனால் ரகுநாத ராவ் கொன்றது என்ன பண்ணுறாரு? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார்? நானா பட்னாவிஸ், அவர் ஒரு மூத்த அமைச்சர். எதிர்ப்பு தெரிவித்தது என்ன பண்ணுறாரு? ரகுநாத ராவ் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்செட் பசினியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா நானா பட்னாவிஸ் வந்து தனக்கு ஆதரவு கேட்டிருப்பார். அவரும் சால்செட் பசின் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார், கொடுத்துருக்க மாட்டார். நானா பட்னாவிஸுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையே புரந்தர் உடன்படிக்கை போட்டிருக்கோம். ரகுநாதராவுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையே சூரத் உடன்படிக்கை போட்டிருக்கோம் 1775. புரந்தர் உடன்படிக்கை 1776. மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கொடுக்காதனால ஆங்கிலேயர் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? பாப்கார்ன் தலைமையில் ஒரு அனுப்பிச்சிருவாங்க. நீ போய் பாப்கார்ன் சாப்பிட்டு போய் அவங்க கிட்ட வந்து போர் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மராத்தியர்கள் வந்து மகாஜி சிந்தியாவும் பாப்கார்ன் கூடயே வந்து போர் நடக்குது. அதில் பாப்கார்ன் ஆங்கிலேயர் வந்து ஜெயிச்சிடுறாரு. அங்கே 2 பேர்த்துக்கு இடையே சால்பை உடன்படிக்கை 1782 மே 14. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மே 17 வந்து என்னென்ன உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். மே 17 சால்பை உடன்படிக்கை போடப்பட்டது. சால்செட் பசின் வந்து ஆங்கிலேயம் தரப்பட்டது. முதல் போர் முடிவடைஞ்சது. 20 ஆண்டு காலம் வந்து அமைத்திருக்காங்க. சரியா, அப்போ முதல் இதில் வந்து என்னென்ன உடன்படிக்கை பார்த்துக்கலாம்? சூரத் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் புரந்தர் உடன்படிக்கை 1776, சால்பை உடன்படிக்கையோட முதல் மராத்திய போர் முடிஞ்சு. முதல் மராத்திய போரின் விளைவுகள்: 2ஆம் மாதவராவ் பேஷ்வா அறிக்கப்படுறாரு. ரகுநாதராவுக்கு வந்து ஓய்வூதியம் அளிக்கப்படுறது.
ரகுநாதருக்கு ஏதோ ஒரு ஓய்வூதியம் தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரகுநாதராவை பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு ஓய்வூதியம் கொடுத்துட்டாங்க. பிரிட்டிஷார் சால்செட் தானே பகுதியில் பெற்றாங்க. இந்திய அரசியலில் சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கு பெற்றிருந்திருக்குது. சரிங்களா, இந்திய அரசியலில் சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு ஒரு செல்வாக்க பெற்று தந்திருக்குது. சரியா, அப்போ முதல் மராத்திய போர் பார்த்தாச்சு. அடுத்து இரண்டாம் மராத்திய போர். சரிங்களா, அடுத்தது இரண்டாம் மராத்திய போர். இரண்டாம் மராத்திய போர் 1803 to 1805. சரிங்களா, முதல் மராத்திய போருக்கு பின் மகாதேவி சிந்தியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மராத்திய போருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இது யார் காலத்தில் நடைபெறுக்கு அப்படின்னா வெள்ளசிலி பிரபு. யார் காலத்தில் நடைபெறும்? வெள்ளசிலி பிரபு காலத்தில் தான் வந்து இரண்டாம் மராத்திய போர் நடைபெறுக்கும். சரியா, வெள்ளசிலி பிரபு பற்றி சொல்லணும் அப்படின்னா தம்மை வங்கப்புலி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். வங்கப்புலினால வெள்ளசிலி பிரபு தான் தன்னை வந்து வங்கப்புலி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். இரண்டாவது என்ன அப்படின்னா துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் தான் வந்து ரொம்ப முக்கிய கான்செப்டே இரண்டாம் மராத்திய போருக்கு. அதாவது வந்து எந்த ஒரு நபரும் தன்னுடைய சொந்த படைகளை வந்து வச்சுக்கூடாது. அதே மாதிரி அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேய அரசு கொடுக்கக்கூடிய படையத்தை வச்சுக்கணும். எந்த ஐரோப்பியர்களுடையும் வந்து தொடர்பு வச்சுக்கூடாது. யாரு கூடயும் எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தொடர்பு வச்சுக்கூடாது. இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட். வெள்ளசிலி பிரபு வந்து பார்த்துட்டிங்கன்னா துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து போரிட்டு ஜெயிச்சு எல்லா பகுதியும் தன்னுடைய இணைக்கிறத இவருடைய வேலையே முக்கியமான வேலை. அப்போ துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெள்ளசி. அதுக்கப்புறம் வந்துன்னா சென்னை மாகாணம் ஆக்ரா மாகாணத்தை உருவாக்கியவர் யாருன்னா இவர் தான். சென்னை மாகாணம் ஆக்ரா மாகாணம், இது நிறைய டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சென்னை மாகாணம் ஆக்ரா மாகாணத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் வெள்ளசிலி தான். சரிங்களா, நாடுகள் இணைக்கிறத வந்து இவருடைய குறிக்கோள். நாடுகள் இணைச்சா தான் இவருக்கு தூக்கமே வரும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாணிப கழகமாக இருந்த கிழக்கிந்திய வணியை வந்து ஒரு பேரரசு சக்தியாக வந்து இவர் தான் மாற்றிருப்பார். வாணிப கழகமாக இருந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பேரரசு சக்தியாக மாற்றுவது இவர் தான். அப்போது 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். வங்கப்புலி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அறிவிச்சுக்குவார் வெள்ளசிலி. துணைப்படை திட்டம் கொண்டு வந்தது முக்கியமான காரணமே இவர் தான். சென்னை மாகாணம் ஆக்ரா மாகாணத்தை உருவாக்கியவர் யாருன்னா வெள்ளசி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது வாணிப கழகமாக இருந்த பேரரசை, அதாவது வந்து வாணிப கழகமாக இருந்த கிழக்கிந்திய கணியை வந்து ஒரு பேரரசு சக்தியாக மாற்றினது இவர் தான். சரிங்களா, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது நாடுகளை வெல்றதே இவருடைய பொழப்பே. சரிங்களா, அடுத்தது இந்த இவருடைய துணைப்படை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து கடைசியில் துணைப்படை திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறதாருன்னா ஹைதராபாத் நிஜாம் தான் ஏற்றிருப்பார். சரியா, துணைப்படை திட்டத்தை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறது யார்? ஹைதராபாத் நிஜாம் தான் ஏற்றிருப்பார். எல்லாரும் ஏற்றிருப்பாங்க, ஆனால் மராட்டியர்கள் மட்டும் ஏற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணமே ஆனால் அது மூத்த அமைச்சர் நானா பட்னாவிஸ் தான். நானா பட்னாவிஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஏற்றிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோ, ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். முதல் மராத்திய போருக்கு பின் மகாதேவி சிந்தியா மற்றும் நானா பட்னாவிஸ் ஆகியெல்லாம் வந்து இறந்துடுறாங்க. நானா பட்னாவிஸ் 1800 இறந்துடுவார். இரண்டாம் மாதவராவ் தற்கொலை செய்து கொண்டார். இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாராக அறிவிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இறந்துடுறாங்க. மகாதேவி சிந்தியா மற்றும் நானா பட்னாவிஸ் இறந்துடுறாங்க. இரண்டாம் மாதவராவ் தற்கொலை செய்து கொண்டாரு. அதுக்கப்புறம் இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாவாக பதவியேற்றார். அப்போ இரண்டாம் மராத்திய போகும்போது பேஷ்வாரு, இரண்டாம் பாஜிராவ், நானா பட்னாவிஸ் இறப்பு. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மராத்தியர்கள் வரிசை வந்து பார்த்துட்டிங்கன்னா மராத்தியர்கள் பார்ட் 1லேயே நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, அதை பாருங்கள். நானா பட்னாவிஸ் வந்து கடைசியாக வந்து இரண்டாம் பாஜிராவ் தான் இருந்திருப்பார். நானா பட்னாவிஸ் 1800 இறந்துருவார். 800 இறந்ததையுமே ஜோலி முடிஞ்சுது. துணைப்படை திட்டம் வெள்ளஸ்லி நாம் பார்த்துருக்கோம். தன்னுடைய படைகளை வச்சுக்கூடாது, ஆங்கிலேயர் கொடுக்கக்கூடிய படைகளை தான் வச்சுக்கணும். சரிங்களா, எந்த ஐரோப்பியோடு தொடர்பெல்லாம் வச்சுக்கூடாது, தன் சொல்லுபடி தான் கேட்கணும். அதுதான் மராத்தியர்கள் வந்து ஏற்க மறுத்தனர். ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டேறாங்க. யார்? அப்போ பேஷ்வா இருந்து இரண்டாம் பாஜிராவில் ஏற்கவெல்லாம் முடியாது, போ துணைப்படை திட்டமாக வேற ஒன்று அப்படின்னு சொல்லி ஏக்கமாக்குறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் மராத்திய போரின் போது பேஷ்வாக இருந்தவர் இரண்டாம் பாஜிராவ். இவர் யார்? இரண்டாம் பாஜிராவ்னா அந்த ரகுநாதராவ் பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய மகன் தான் இரண்டாம் பாஜிராவ். முதல் மராத்திய போரின் போது ரகுநாதராவ் பார்த்தோம் இல்லையா, அவருடைய மகன் தான் இரண்டாம் பாஜிராவ். சரிங்களா, நாம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆனால் இன்னொருத்தர் வந்து ஏற்றுக்கிறார். யார் அப்படின்னா ஹோல்கர். இந்தூரை ஆண்டு ஹோல்கர் வந்து ஆங்கிலேயர் கூட சேர்ந்துக்கிறார். அது என்ன, இரண்டாம் பாஜிராவ் வந்து வேண்டாங்கிறாரு. நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழே போயிடுறாரு. ஆங்கிலேயர் கீழே வந்து ஆங்கிலேயர் கூட ஜாயின்ட் ஆயிடுறாரு.
ஹோல்கர் யார்? இந்தூரை ஆட்சி செய்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்கர் ப்ளஸ் ஆங்கிலேயர்கள், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ், இவங்க 2 பேர்த்துக்கிட்ட சண்டை ஏற்படுது. ஹோல்கர் ஆங்கிலேயர் அந்த தலைமை வந்து வெற்றி பெறுது. சரியா. இத்தோல்வியின் விளைவாக 1802 வந்து பசின் உடன்படிக்கை வந்து போடப்பட்டது. சரியா. தோல்வியின் விளைவாக 1802 பசின் உடன்படிக்கை போடப்பட்டது. இதைத்தான் மராட்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசின் உடன்படிக்கை வந்து மராட்டியர்கள் அடிமை சாசனம் என அழைக்கப்படுகிறது. சரியா. பசின் உடன்படிக்கை தான் என்ன சொல்கிறோம்? அடிமைகள் சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மராட்டியர்களின் அடிமைகள் சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த உடன்படிக்கை அடிமை சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வுடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வுடன்படிக்கையின் மூலம் 2.6 மில்லியன் வருமானம் ஈட்டக்கூடிய 26 லட்சம் வருமானம் ஈட்டக்கூடிய நிலப்பகுதி ஆங்கிலேயருக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு ஒப்பந்தம். சூரத் நகரை வந்து ஒப்படைக்கணும். சரிங்களா. அடுத்தது இப்போருக்கு பின் மராத்தியர்கள் வலிமை காலப்போக்கில் பலவீனம் அடைஞ்சது. போருக்கு பின்னாடி மராத்தியர்களுடைய வலிமை காலப்போக்கில் வலிமை அடைஞ்சது. மேலும் 2 மராத்தியர்கள் இவ்வுடன்படிக்கையின்படி ஏற்க மறுத்தனர், போன்ஸ்லே மற்றும் சிந்தியா. மறு 2 பேர் ஏற்றுக்கல. சரிங்களா. யார் அப்படின்னா போன்ஸ்லே. சரிங்களா. போன்ஸ்லேவுடன் தியோகான் உடன்படிக்கையும் சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜிகான் உடன்படிக்கையும் செஞ்சுட்டாங்க. இவங்க 2 பேர் ஏற்றுக்கல. நீ ஏற்றுக்கவா மாட்ட, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ஸ்லேவுடன் தியோகான் உடன்படிக்கையும் சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜின்கான் உடன்படிக்கையும் எப்போ செஞ்சுக்கிட்டாங்கன்னா 1803. சரிங்களா. 1800 அப்புறம் மீதி இருந்த மராத்தியர்கள் கூட யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ 1805 ராஜ்காட் உடன்படிக்கை போட்டு ஆங்கிலேயர் மராத்தியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். சரியா. இரண்டாம் மராத்திய போரின் விளைவாக தோயாப் அப்படிங்கிறது ஒரு வளமான பகுதி, ஆற்றடி பகுதி, அகமது நகர், ப்ரோச் போல் மலைப்பகுதியில் ஆங்கிலேயருக்கு தாரை வார்க்க நேரிட்டது. சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ இரண்டாம் மராத்திய போர் ரிவிஷன் பண்ணிடலாமா? இரண்டாம் மராத்திய போர் 1803 to 1805 வெள்ளசிலி பிரபு காலத்தில் நடக்குது. துணைப்படை திட்டத்தை கொண்டு வர்றார், ஏற்றுக்கல. எவன் ஆர்ஆரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களாம் ஏற்றுக்கணும். இரண்டாம் பாஜிராவ் தான் அப்போ வந்து யார்? பேஷ்வா இருக்கிறார். யார் மகன்? ரகுநாதருடைய மகன். நானா பட்னாவிஸில் இறந்துடுறாரு. இன்னொரு பேஷ்வா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேயர் கூட போயிடுறாரு. ஹோல்கர் இந்தூர் ஆங்கிலேயர் கூட போகிறதுனால அவங்க ஆங்கிலேயர் சைடு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் பாஜிராவுக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏற்றுக்காதனால வந்து சண்டை வருது. இதன் விளைவாக பசின் உடன்படிக்கை வந்து 1802 ஒப்பந்தமாகுது. இந்த பசின் உடன்படிக்கை வந்து அடிமை சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவ்வுடன்படிக்கையின் மூலம் 2.6 மில்லியன் வருமானம் கொண்டக்கூடிய நிலப்பகுதியை தரணும். சூரத் நகரை ஒப்படைச்சிரு. இப்போருக்கு பின் மராத்தியர்கள் வலிமை காலப்போக்கில் பலவீனமாயிருச்சு. சரியா. 2 மராத்தியர்கள் உடன்படிக்கைப்படி அதுக்கப்புறம் 2 மராத்தியர்கள் ஏற்றுக்கல. யார் ஏற்றுக்கல அப்படின்னா போன்ஸ்லே, அவர் ஏற்றுக்கல. அவர் கூட உடன்படிக்கை போடுறாங்க, தியோகான் உடன்படிக்கை. சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜன்கான் உடன்படிக்கை செஞ்சுட்டு அவங்களே ஏற்றுக்க வச்சுக்கிறாங்க. மீதி இருந்து யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து 1805 ராஜ்காட் உடன்படிக்கை செய்து ஆங்கிலேயர் மராத்தியுடன் ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா. இரண்டாம் மராத்திய போரின் விளைவாக தோவா பாட்டடை பகுதி, அகமது நகர், புரோச் மலைப்பகுதியில் ஆங்கிலேயருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா. அப்போ என்னென்ன உடன்படிக்கை? ராஜ்காட் உடன்படிக்கை, தியோகான் உடன்படிக்கை, சுர்ஜி அர்ஜன்கான் உடன்படிக்கை, அதுக்கப்புறம் பசீன் உடன்படிக்கை. இதெல்லாம் எங்கே நடக்குது? எந்த போர் நடக்குது? இரண்டாம் மராத்திய போர் நடக்குது. சரிங்களா. அடுத்தது மூன்றாம் மராத்திய போர் போய்க்கலாம். சரிங்களா. மூன்றாம் மராத்திய போர் 1817 to 18. சரிங்களா. இப்போ யார் ஆளுநராக இருந்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். யாருன்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இப்போ யார் இருந்தார் அப்படின்னா எந்த பிரபு? ஹேஸ்டிங்ஸ் பிரபு அப்படிங்கிறவர் தான் வந்து தலைமை ஆளுநராக இருந்திருக்கார். சரிங்களா. நம்ம நில சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்போம். சரிங்க. எக்கனாமிக்ஸில் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரயத்துவாரி முறை தாமஸ் மொன்ரோ அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா. அப்போ தலைமை ஆளுநராக யார் இருந்தா அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது தலைமை ஆளுநராக யார் இருந்தாங்கன்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. சரிங்களா. இவரை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பம்பாய் மாகாணத்தை உருவாக்கியவர். அவர் என்ன பார்த்தோம்? சென்னை மாகாணம், ஆக்ரா மாகாணம் யார்? வெள்ளசிலை. இவர் என்ன பார்த்தோம்? பம்பாய் மாகாணத்தை உருவாக்கியவர் தான் வந்து இவர். சரிங்களா. இவர் என்ன சொல்லுவோம்? மார்க்குயிஸ் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மூன்றாவது மராத்திய இதனுடைய காலம் 1817 to 18. ஆங்கிலேய படை வீரர்கள் மராத்திய பகுதியிலே ஆக்கிரமிக்கும் எண்ணத்தில் செயல்பட்டதாகும். சரிங்களா. அடுத்தது பரோடாவின் ஆட்சியாளர் கெய்க்வாட். மூன்றாம் மராத்திய போர் 6 நடைபெறுகிறது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இரண்டாம் பாஜிராவை பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு திறமையான, அதாவது வந்து பார்த்திங்கன்னா
இரண்டாம் பாஜிராவ் வந்து ஒரு கல்விமான் தான், சரிங்களா. அது ரகுநாதன் அவருடைய மகன். இவரை பற்றி மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இரண்டாம் பாஜிராவ் வந்து ஒரு கல்விமான் தான், நல்லா தோற்றப்பொழிவு உள்ள ஆள் தான், சரிங்களா. இரண்டாம் பாஜிராவ் கல்விமான் தான், தோற்றப்பொழிவு ஆள் தான். இருந்தாலும் அரசியல் அறிவு வந்து அவர்கிட்ட குறைவாக தான் இருந்தது. அதையும் வந்து ஆங்கிலேயர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, சரிங்களா. இதுதான் நான் சொல்கிறக்காக வந்தேன். அடுத்து 3ஆம் மராத்திய போர் 1817-18. ஹேஸ்டிங்ஸ் பிரபு ஆளுநராக இருக்கிறாரு. மார்க்வீஸ் ஹேஸ்டிங் பம்பாய் மாகாணத்தை உருவாக்கியவர். ரைத்துவாரி முறை வந்து இவர் காலத்தில் தான் அறிமுகமாச்சு. 3ஆம் மராத்திய போர் 1817-18. ஆங்கிலேய படை வீரர்கள் மராத்திய பகுதியை ஆக்கிரமிக்கும் எண்ணத்தில் செயல்பட்டதாகும். யார் இருக்கிற நடைபெறுகிறது? அதே சேம் கான்செப்டை தான். பரோடாவின் ஆட்சியாளர் கெய்க்வாட், முதன்மை அமைச்சர் கங்காதர சாஸ்திரி. அதாவது பரோடாவின் ஆட்சியாளர் கெய்க்வாட்டினுடைய முதன்மை அமைச்சர் தான் கங்காதர சாஸ்திரி. பேஷ்வா அமைச்சர் திரிபக்ஜி. 2 நபர்களுக்கு இடைப்பட்டதா இது. இவங்க 2 பேர்த்துக்கு நடைபெற்றதா 3ஆம் மராத்திய போர். பரோடாவின் ஆட்சியாளர் கெய்க்வாட், சரியா. பரோட்டா கெய்க்வாட் நல்லா சாப்பிடுவார், நான் வச்சுக்க. முதன்மை அமைச்சர் கங்காதர சாஸ்திரி, இவருடைய அமைச்சர் தான் கங்காதர சாஸ்திரி. பேஷ்வா அமைச்சர் திரிபக்ஜி. இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்குது, சரியா, வாரிசுரிமை போட்டி. இந்த கங்காதர சாஸ்திரி என்ன பண்ணுறாரு, ஒரு பிரச்சனைக்கும் போது 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசும்போது என்ன பண்ணுறாரு, கங்காதர சாஸ்திரிக்கு வந்து ஆங்கிலேயர் ஆதரவு இருந்தது, சரிங்களா. கங்காதர சாஸ்திரிக்கு வந்து யாருன்னா இந்த பேஷ்வா அமைச்சர் கெய்க்வாட் இருக்கிறாரு இல்லைங்களா, பரோடாவின் ஆட்சியாளர், அவங்களுக்கு வந்து ஆங்கிலேயருடைய ஆதரவு வந்து இருந்துச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் திரிபக்ஜி கங்காதர சாஸ்திரியை கொலை செய்தார். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பரோடாவின் ஆட்சியாளர் கெய்க்வாட், அவருடைய முதலமைச்சர் தான் கங்காதர சாஸ்திரி. இவருக்கு தான் வந்து ஆங்கிலேயர் ஆதரவு வந்து இருந்திருக்குது. பேஷ்வானுடைய அமைச்சர் திரிபக்ஜி. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, திரிபக்ஜி கங்காதர சாஸ்திரியை கொன்றாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். பேச்சுவார்த்தையின் போது டக்குன்னு எடுத்து கொண்டுறாரு. யாரை? கங்காதர சாஸ்திரி வந்து கொன்றாரு. யார் கொல்றா? திரிபக்ஜி வந்து கங்காதர சாஸ்திரி வந்து கொல்றாரு, சரிங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கங்காதர சாஸ்திரிக்கு ஆங்கிலேயர் ஆதரவு இருந்தது. திரிபக்ஜி கங்காதர சாஸ்திரியை கொலை செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர் வந்து திரிபக்ஜி வந்து சிறைபிடிச்சிடுறாங்க. பேஷ்வா அமைச்சர் திரிபக்ஜி வந்து சிறைபிடிச்சிடுறாங்க. இவன் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த பேஷ்வா வந்து உதவி செஞ்சிடறாரு, சரியா. பேஷ்வா வந்து தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சிடறாரு. திரிபக்ஜிக்கு ஆங்கிலேயர் பேஷ்வா மீது போர் தொடுக்க கோபம் கொண்டனர், சரியா. தப்பிக்கிறதுக்கு பேஷ்வா உதவி செஞ்சிடறாரு. உதவி செஞ்சதுனால பேஷ்வா என்ன பண்ணுறாரு, பேஷ்வா மீது வந்து ஆங்கிலேயர் வந்து கோபம் கொள்கிறாங்க. சரி, அதனால் வந்து அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. பேஷ்வா, சிந்தியா, கோல்கர், போன்ஸ்லே இவங்கெல்லாம் ஒரு சைடு, சரிங்களா. பேஷ்வா, சிந்தியா, கோல்கர், போன்ஸ்லே இவங்க ஒரு சைடு இருந்திருக்கு. கெய்க்வாட் ஆங்கிலேயர்கள், சரி, இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஏன்னா கெய்க்வாட்டுக்கு தான் ஆங்கிலேயர் ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இடையே போர் நடக்குது, சரிங்களா. இதுதான் 3வது மராத்தி இவங்க 2 பேர்த்துக்கு இடையே வந்து ஒரு போர் நடக்குது. 1817 ஜூன் 3 படி பூனா உடன்படிக்கை வந்து செயலாகுது, சரிங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா. அதாவது வந்து கெய்க்வாட் அமைச்சர் கங்காதர சாஸ்திரி வந்து திரிபக்ஜி கொண்டுறாரு. ஆங்கிலேயர் கோபம் கொண்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, திரிபக்ஜி வந்து பேஷ்வா அமைச்சர் வந்து விடுதலை செஞ்சிடறாரு. அதனால் வந்து ஆங்கிலேயர் வந்து இவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் போர் ஏற்பட்டுருது. கெய்க்வாட் ப்ளஸ் ஆங்கிலேயர் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேஷ்வா, சிந்தியா, கோல்கர், போன்ஸ்லே ஆகியோர் சண்டையிடுறாங்க. அவங்க சண்டையில் தான் வந்து ஒரு உடன்படிக்கை சைன் ஆகுது. 1817 ஜூன் 3 பூனா உடன்படிக்கை, சரிங்களா. பூனா உடன்படிக்கை எந்த மராத்தி போல் நடக்குது, 3ஆம் ஆங்கிலோ மராத்தி போல் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம் வச்சுக்கணும். உடன்படிக்கையின்படி பேஷ்வா தலைமையை வந்து நீக்கிடுறாங்க. பேஷ்வாங்கிற கான்செப்டே இல்லையப்பா, முடிச்சு கட்டியாச்சப்பா. கெய்க்வாட்டுக்கு வந்து சுதந்திரம். ஏன்னா கெய்க்வாட்டுக்கு தான் ஆங்கிலேயர் உதவுறாங்க. கொங்கன் பகுதி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கர்நாடகாவினுடைய வடப்பகுதி, சரிங்களா, இந்த கோவா இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து கொங்கன் பகுதியே எப்போ இருக்குது, அப்போ இருந்திருக்கு. பிரிட்டிஷார்களால் கைப்பற்றப்பட்டது. பேஷ்வா ஆங்கிலேயர் மீது கோபம் கொண்டு சதாராவுக்கு தப்பி சென்றார். பேஷ்வா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து பேஷ்வா பதவி தலைமையில் இருக்கிறனால அவரோட கோபம் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பூனாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயனுடைய, அதாவது வந்து பேஷ்வாக்களுடைய தலைமையிடமே பூனா தான். அந்த பூனாவில் மையம் இருக்கக்கூடிய ஆங்கிலேயனுடைய வீடுகளுக்கெல்லாம் வந்து தீ வச்சிருவார். தீ வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சதாராவுக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. சதாராவுக்கு தப்பிச்சு ஓடினவர் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஆங்கிலேயர் வந்து பூனாவை வந்து மீட்டு கொண்டு வந்துட்டு 1817 வந்து எல்பில்ஸ்டன் பேஷ்வாவிடம் வந்து சரணடைஞ்சார். எல்பில்ஸ்டனிடம் வந்து பேஷ்வா வந்து பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. எல்பில்ஸ்டன் பின்னாளில் பம்பாய் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். எல்பில்ஸ்டன் அப்படிங்கிறது தான் வந்து பம்பாயினுடைய ஆளுநராக வந்து நியமிச்சிட்டாங்க. அப்போ பம்பாய் மாநகரம் உருவாக்கப்பட்ட அதனுடைய ஆளுநராக வந்து எல்பில்ஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டார். 1851 வந்து பேஷ்வா வந்து இந்த மரணம் அடைஞ்சிடறாரு. பின்னாளில் ஆங்கிலேயர்கள் சதாரா மன்னராக சிவாஜியினுடைய வாரிசு வந்து நியமிக்கிறாங்க, சரிங்களா. சதா மன்னராக சிவாஜியினுடைய வாரிசு வந்து
நியமிச்சிடுறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதாவது வந்து பரோடாவின் அமைச்சர் கெய்க்வாட்டுக்கும் இவர் கெய்க்வாட் ஆங்கிலேயருக்கு வந்து நட்புறவு இருக்கிறாங்க. அவருடைய முதன்மை அமைச்சர் கங்காதர சாஸ்திரி, திரிபக்சி, சரிங்களா? பேஷ்வானுடைய அமைச்சர் திரிபக்சி என்ன பண்ணுறாரு, கங்காதர சாஸ்திரி கொலை செய்கிறாரு. ஆங்கிலேயர் கோபம் வந்துடும், அதனால் போர் தொடுக்கிறாங்க. பேஷ்வா, சிந்தியா, கோல்கர், போன்சில இவங்கெல்லாம் ஒரு சைடு, கெய்க்வாட்டும் ஆங்கிலேயர் ஒரு சைடு. வெற்றி வந்து இதுலேயும் ஆங்கிலேயர் தான். உடன்படிக்கை சைன் ஆகுது 1810 ஜூன் 3 போன உடன்படிக்கை படி பேஷ்வா பழமையை நீக்கிட்டு கெய்க்வாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கொங்கன் பகுதி பிரிட்டிஷால் கைப்பற்றப்பட்டது. பேஷ்வா ஆங்கிலேயர் மீது கோபம் கொண்டு ததாருக்கு தப்பி ஓடிடுறார் தீ வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்போதைய இருக்கக்கூடிய ஆளுநரிடம் வந்து ஆளுநர் போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பேஷ்வாவை. 1850 பேஷ்வா மரணம் அடைஞ்சிடறாரு. பின்னாளில் ஆங்கிலேயர் சதரா மன்னராக சிவாஜியினுடைய வாரிசை நியமிச்சுறாங்க. பேஷ்வா அப்படிங்கிற கதையவே முடிச்சு கட்டிடுறாங்க. மறுபடியும் சிவாஜியினுடைய வாரிசை வந்து ஒரு நியமனம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஏன் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, பேஷ்வாங்கிற கதையே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு சிவாஜியின் அந்த வாரிசுகள் வந்து நமக்கு எதிரி உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவாஜியின் வாரிசை வந்து நியமனம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? குறிப்பு: மராத்தியரின் கடைசி பேஷ்வா 2ஆம் பாஜிராவுக்கு வருடாந்திர ஓய்வூதியமாக ரூபாய் 8 லட்சம் வழங்கப்பட்டது. சரிங்களா? 2ஆம் பாஜிராவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓய்வூதியம் எப்போ கொடுத்துட்றாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் கொடுக்குறாங்க? 8 லட்சம். இவர் 1857 மரணம் வரை என்பதை ஓய்வூதியம் பெற்று சிறை கைதியாகவே விளங்கினார். சரிங்களா? மரணமடையும் வரை ஓய்வூதியம் பெற்று ஒரு சிறை கைதியாகவே விளங்கியிருக்கிறார். சரிங்களா? அப்போது 3வது ஆங்கிலோ மராத்திய போரின் போது என்ன உடன்படிக்கை போட்டிருக்காங்க? பூனா உடன்படிக்கை 1817 ஜூன் 3. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீ பார்த்துக்குங்க. சரிங்களா? 3 மராத்திய போர்கள் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சரிங்களா? மராத்தியர்கள் வந்து வீழ்ச்சிக்கான காரணங்கள், இவங்க வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா திறமையான சரிங்களா? வீழ்ச்சிக்கான காரணம்னா திறமையான தலைமை இல்லாதது, குறைந்த படவலிமை, மராத்தியர்களிடையே நிலவிய உட்பூசல்கள் மற்றும் ஒற்றுமையின்மை. பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் வந்து பம்பாய் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டன. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா போன்ஸ்லே, கோல்கர். சரியா? இவங்க 2 பேர்த்துக்கிட்டே சண்டை சச்சரவாகவே இருக்குங்க. சரிங்களா? போன்ஸ்லே, கோல்கர் மராத்திய பகுதிகள் நாக்பூர், இந்தூர் ஆகியவை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றப்பட்டது. இவங்க 2 பேரும் சண்டை கட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதான் 3 மராத்திய போர்கள் நாம் பார்த்துருக்கோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இயர் ரொம்ப முக்கியம், உடன்படிக்கை ரொம்ப முக்கியம், அப்போதைய ஆளுநர் யார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 ஆங்கிலோ மராத்திய போர்கள் வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முகலாயர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? முகலாயர்கள் 1, முகலாயர் 2 அப்படிங்கிற பாகம் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் 2வது பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹான், அவுரங்கசீப்பு அவங்களெல்லாம் பார்த்துருப்போம். அவங்க காலகட்டத்தில் இருந்த சமூக பொருளாதார சிந்தனை அதெல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்து, வணிகம் எப்படி இருந்ததெல்லாம் பார்த்துருப்போம். சரியா? இந்த ஷாஜஹான் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுக்கு மட்டும் நான் ஷார்ட்கட் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். எது அப்படின்னா ஷாஜஹான் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருடைய காலத்தில் வந்து ஐரோப்பியர்கள், ஷாஜஹான் காலத்தில் வந்த ஐரோப்பியர்கள், ஷாஜஹான் காலத்தில் இவர் ஆட்சியில் இருக்கும்போது வந்த ஐரோப்பியர்கள். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? யார் காலத்தில் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஷாஜஹான் காலத்தில் வந்து ஐரோப்பியர்கள். சரியா? பெர்னியர் வந்திருப்பார். சரியா? பெர்னியர் இது வந்து நான் ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். பெர்னியர் வந்து யார் அப்படின்னா பிரெஞ்சு மருத்துவர். பெர்னியர் வந்து எந்த மருத்துவர் அப்படின்னா ஓகே இங்கே எழுதிடுறேன். சரியா? பெர்னியர் அப்படின்னா சரிங்களா? பெர்னியர் வந்து ஒரு பிரெஞ்சு மருத்துவர். சரிங்களா? ஷாஜஹான் வந்து இது எப்படி ஷார்ட்கட்டாக நாம் வச்சுக்கலாம்னா ஒவ்வொரு இடங்களையும் போய் ஒன்று வந்து வாங்கிக்கிறார். சரியா? பெர்னியர் வந்து பிரெஞ்சு மருத்துவரா? ஷாஜஹான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக இவர் ஒரு மருத்துவர் இல்லையா? பெர்னியர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர். சரியா? ஷாஜஹானுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவார்? பிரெஞ்சுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவார். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். சரியா? ஷாஜஹானுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா பிரெஞ்சுக்கு போய் பெர்னியர் அப்படிங்கிற மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவார். சரியா? அடுத்தது தவர்னியர். இவரும் வந்து பிரெஞ்சு ஒரு வைர வியாபாரி. சரிங்களா? இவர் பிரெஞ்சு வைர வியாபாரி. இப்போ அந்த காலத்து அரசர்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நகை போட்டிருப்பாங்க. சரியா? வைரமெல்லாம் போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ ஷாஜஹானுக்கு வந்து வைரம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவார்? பிரெஞ்சு வைர வியாபாரிகிட்ட போய் வாங்கிக்குவார்.
தவர்னியர்கிட்ட போய் வாங்கிக்குவார். இது செகண்ட் ஷார்ட்கட்டு. தேர்டு வந்து மாண்டெல்கோ ஜெர்மன். மாண்டெல்கோ அப்படிங்கிற அறிஞர் வந்து மாண்டெல்கோ ஜெர்மன், சரிங்களா. இவர் வந்து ஷாஜகானுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மான் அப்படிங்கிறது ஒரு துணிச்சலான விலங்கு, சரியா. மாண்டெல்கோ மான் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. ஷாஜகானுக்கு வந்து மான் வந்து ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. அதனால் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனுக்கு போய் மானை வந்து வாங்கிட்டு வர்றாரு. ஜெர்மனிக்கு போய் மானை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஜெர்மன் மாண்டெல்கோ. பெர்னியர் பிரெஞ்சு ஒரு மருத்துவர், தவர்னியர் பிரெஞ்சு வைர வியாபாரி, ஷாஜகானுக்கு பிடிக்கும். மாண்டெல்கோ மான் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதில் ஜெர்மனில் போய் வாங்கிட்டு வர்றார். அடுத்தது பீட்டர் முண்டி. இவர் வந்து இங்கிலாந்து. பீட்டர் முண்டி இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்துக்காரர், சரிங்களா. இவர் எப்படி நாம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பீட்ரூட்டெல்லாம் வந்து முதல்ல இங்கிலாந்தில் தான் வந்து கிடைக்குமாமாங்க ஷார்ட்கட்டுக்காக. பீட்ரூட்டெல்லாம் முதல்ல இங்கிலாந்து தான் கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிட ஷாஜகான் வந்து இங்கிலாந்து போயிட்டு வருவாருங்க, சரிங்களா. அதை வாங்கி சாப்பிட ஷாஜகான் இங்கிலாந்து போயிட்டு வருவார், சரியா. அடுத்தது அஞ்சாவது வந்து மனுச்சி அப்படிங்கிற அறிஞர் வந்து இத்தாலியிலேருந்து ஷாஜகான் அவைக்கு வந்து வந்திருப்பார். இவர் சரியா இத்தாலி, சரியா. எந்த மனுஷனாக இருந்தாலும் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜகானுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜகான் ஒரு மனுஷன், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாலியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுல எந்த காலத்தில் எப்படி குடிப்போம், ஒரு தாலியில் தானே குடிப்போம். அப்போ இத்தாலி மனுஷி, சரிங்களா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த தாலி வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த தாலி இருந்தால் தானே தண்ணி குடிக்க முடியும், சரிங்களா. இன்னொரு முறை சொல்கிறேன், பெர்னியர் மருத்துவர், பிரெஞ்சு மருத்துவர். ஷாஜகானுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக பிரெஞ்சு போனார் பெர்னியர்கிட்ட. தவர்னியர் பிரெஞ்சு வைர வியாபாரி. அந்த கால அரசர்கள்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, வைரம் போட்டிருப்பாங்க. பிரெஞ்சில் போய் வைரம் வாங்கி போட்டுக்கிறார் தவர்னியர்கிட்ட. மாண்டெல்கோ ஷாஜகானுக்கு ரொம்ப மான் பிடிக்கும், அதனால் ஜெர்மனியில் போய் மான் வாங்கிட்டு வர்றாரு, சரிங்களா. அடுத்து பீட்டர் முண்டி வந்து இங்கிலாந்து, சரியா. இந்த பீட்ரூட்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்தில் தான் வந்து அதிகமாக விளைவிப்பாங்க ஷாஜகான் காலத்தில். இங்கிலாந்தில் போய் பீட்ரூட் வாங்கி வந்து சாப்பிட்டதுனால தான் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். மனுஷி வந்து இத்தாலி. எந்த ஷாஜகானாக இல்லாட்டி ஷாஜகான் உள்ளிட்ட எந்த மனுஷனாக இருந்தாலும் தாலி தான் ரொம்ப முக்கியம். தாலி இருந்தால் தானே தண்ணி மோந்து குடிக்க முடியும், சரிங்களா. அதுதான் இதனுடைய ஷார்ட்கட், சரிங்களா. இதை வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்து நான் வச்சுட்டேன். இது கொண்டுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்க மாட்டேன், சரிங்களா. இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மராத்தி போர்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம், சரிங்களா. மீண்டும் அடுத்த வரலாற்று வகுப்பில் வந்து சந்திக்கலாம். நன்றி.